could have, might have. இதை பற்றி உங்களில் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் could have பற்றி பார்த்துடலாம். could have எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டில் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பற்றி நீங்கள் பேசுகிறதா இருந்தால் could have பயன்படுத்தணும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? He could have dropped him. அவன்கிட்ட ஒரு கார் இருந்துச்சு, அவன் போகிற வழியில் அவனை ட்ராப் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு he could have dropped him அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஏதோ ஒரு வேலையில் இருந்ததுனால பிஸியாக இருந்ததுனால அவன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ he could have dropped him அப்படின்னா அவனை ட்ராப் செய்திருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், they could have cleaned the room. நேத்திக்கு சண்டே டைம் இருந்துச்சு, அவங்களால முடிஞ்சிருந்தா அவங்க க்ளீன் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு they could have cleaned the room அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் சண்டே டைம் இருக்குது, அவங்களால கண்டிப்பாக பண்ணியிருந்திருக்க முடியும், பாசிபிலிட்டியும் இருக்குது. ஆனால் அவங்க பண்ண முடியாமல் போயிடுச்சு வேறு ஏதோ காரணத்தினால. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பற்றி நீங்கள் பேசுகிறதா இருந்தால் they could have cleaned the room அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? அடுத்து might have. இப்போ அவன்கிட்ட ஒரு பைக் இருக்குது, அவன் அவனை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டான். பட் நடுவில் மழை பெஞ்சதுனால கூட்டிகிட்டு போக முடியாமல் போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை பற்றி நீங்கள் பேசுகிறதா இருந்தால் he might have dropped him சொல்லணும். பிகாஸ் உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, ட்ராப் பண்ணாதான் பண்ணியிருந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் he might have dropped him அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், they might have cleaned the room. அவங்க மோஸ்ட்டாக பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க, உங்களுக்கு பண்ணாதான் பண்ணியிருப்பாங்க, பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் பற்றி நீங்கள் பேசுகிறப்போ they might have cleaned the room அப்படின்னு சொல்லலாம். ஸோ could have பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம பயன்படுத்தலாம். அதாவது பாஸ்டில் ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படுத்தலாம். might have ரொம்ப குறைவான பாசிபிலிட்டி, மோஸ்ட்டாக நடந்திருக்காது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் பற்றி நீங்கள் பேசுகிறதா இருந்தால் might have பயன்படுத்தலாம். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் could haveக்கும் might haveக்கும். இதே மாதிரி கஷ்டமான டாபிக்ஸ் கூட சிம்பிளாக வாட்ஸ்அப்லேயே நீங்கள் கற்றுக்க முடியும் இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸில் ஜாயின் பண்ணி. கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பரை உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள்.